கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பெரிதான கிருபை நாள் கடந்த 5 மாதங்களை கர்த்தர் கடக்க உதவி செய்தார். தேவனுடைய சுத்த கிருபை இன்றைக்கு நாம் ஜீவனோடும் சுகத்தோடும் ஆசீர்வாதமாக இருப்பது. இந்த 6ஆம் மாதத்தினுடைய முதல் தேதியில் இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். தேவன் 2025 5 மாதங்களை கடந்த 6ஆம் மாதத்தினுடைய முதல் தேதியில் நாம் உட்காரும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நாம் மிகப்பெரிய நன்றியை சொல்ல வேண்டும். இந்த மாதத்திலும் உங்களோடு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பகிர்ந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளினுடைய வாக்குத்தத்தத்தை உங்களோடு நான் வாசிக்க விரும்புகிறேன். செப்பனியா எழுதிய தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். என ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வார்த்தை செப்பனியா மூலமாக தேவன் இன்றைக்கு உங்களோடு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் சொல்றார், உன் அக்கினிகளை அகற்றி. அக்கினிகளை அகற்றி என்றால் இன்றைக்கு அநேக சொல்றதை நம்ம கேள்விப்படுறோம் இல்லை? கஷ்டமான காலகட்டத்தில் ஏதோ நான் நெருப்புல நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே. நிறைய பேர் சொல்றத பலவிதமான இக்கட்டுகள், பலவிதமான பிரச்சனைகள், வியாதியின் தொல்லைகள், பலவிதமான கஷ்டங்கள், இந்த மோசமான சூழ்நிலையை அவங்க சொல்லும் பொழுது கேள்விப்பட்டிருக்கோம். நெருப்புல நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதை தான் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றிய. அக்கினி அல்ல, அக்கினிகளை. அப்படின்னா என்ன விதமான தீங்கு உனக்கு ஏற்பட்டாலும் சரி, அது வியாதியான தீங்காயிரம், வியாதி என்று சொல்லக்கூடிய தீங்காக இருந்தாலும் சரி, இல்லை பண கஷ்டம் என்ற தீங்காக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை என்ற அக்னியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் சொல்றார், அது எந்தவித பிரச்சனை இருந்தாலும் சரி, என்னவித பலவீனம் இருந்தாலும் சரி, என்னவித கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன விதமான மனதை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் இருந்தாலும் சரி, அத்தனை அக்கினிகளையும் என்ன செய்வாரா? அவர் அகற்றுவார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றார், உன் சத்துருக்களை விலக்கினார். எந்த ரூபத்தில் என்ன விதமான சத்துருக்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, என்ன விதமான சத்துருக்கள் நமக்கு வரக்கூடிய நாட்களில் நமக்கு எதிராய் வந்தாலும் சரி, தேவன் சொல்றார், உன் சத்துருக்களை விலக்கி. எந்த சத்துருவும் நம்மை அணுகாதபடிக்கு அவர் என்ன செய்வாரா? பாதுகாப்பாராம். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இதை விட என்ன ஒரு பாக்கியம்! கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் துவங்குகிறோம். இந்த மாதத்தில் நாம் தனிமையாக இந்த பிரயாணத்தை நாம் செய்யவில்லை. இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் இஸ்ரவேலின் ராஜா நம்ம நடுவில் இருந்து நம்மோடு பிரயாணம் செய்வார். என ஒரு ஆசீர்வாதம் இல்லை? அவர் நம்மள நடுவில் இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் எதற்காக நாம் வருத்தத்தோடு இருக்க வேண்டும்? ஏனென்றால் நம்மோடு பிரயாணம் செய்யக்கூடியவர் யாரு? இஸ்ரவேலின் ராஜா. அவர் நம்ம விட்டு ரொம்ப தூரம் இல்லை, நம்ம விலகி இல்லை, அவர் நம்ம நடுவுல இருக்கிறார். நடுவில் இருக்கும் பொழுது என்ன ஒரு காரியம் இல்லை? அதோடு மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். இவ்வளவு நாட்கள் நீங்கள் தீங்கை கண்டு வேதனைப்படுகிறீர்களா? இவ்வளவு நாட்கள் ஐயோ எனக்கு இந்த தீங்கு ஏற்பட்டது, என் பிள்ளைக்கு இந்த தீங்கு ஏற்பட்டது, என் குடும்பத்துக்கு இந்த தீங்கு ஏற்பட்டது என்று வேதனைப்படுகிறீர்களா? என் அன்பு ஆண்டவருடைய வாக்கு தத்தம் என்ன என்றால், இனி என்ன செய்ய மாட்டாய்? நீ தீங்கை காண மாட்டாய். இனி நம்முடைய வாழ்க்கையில எந்த தீங்கையும் காணப்போவதில்லை என்ற ஒரு
உத்தரவாதத்தை தேவன் கொடுக்கிறார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்துவத்தை படிக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய நாம் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை வாக்கு தத்தங்களும் ஒரு நிபந்தனைக்குட்பட்டது. ஒரு நிபந்தனை, ஒவ்வொரு வாக்கு தத்தத்திலும் ஒரு நிபந்தனை உண்டு. அதனால இந்த வாக்கு தத்தம், அதாவது கர்த்தர் நம்முடைய அக்கினிகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி அவர் நம் நடுவில் இருந்து எந்த தீங்கும் நாம் காணாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனையும் தேவன் வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்திற்கு முன்பாக செப்பனியா எழுதும் பொழுது ரொம்ப அழகா எழுதுகிறார். நான் வாசிக்கிறேன், அந்த 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாய் வைப்பேன். எந்த ஜனங்கள் தீங்குக்கு விலகி மீதியாய் கர்த்தருக்கு பிரியமாய் அகற்றி சத்துருக்களை விலக்கி அவர் நம் நடுவில் இருந்து எந்த தீங்கும் நாம் காணாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனையும் தேவன் வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்திற்கு முன்பாக செப்பனியா எழுதும் பொழுது ரொம்ப அழகா எழுதுகிறார். நான் வாசிக்கிறேன், அந்த 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாய் வைப்பேன். எந்த ஜனங்கள் தீங்குக்கு விலகி மீதியாய் கர்த்தருக்கு பிரியமாய் எளிமையாய் இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வன? பாதுகாப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். யாருடைய வாழ்க்கையில இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் என்றால், யார் தேவனுடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார்களோ, அவருடைய நாமத்தின் மேல நம்பிக்கையாய் இருப்பது என்றால் என்ன? அவருடைய நாமம் என்றால் என்ன? அவருடைய குணம். அவருடைய குணத்தின் மேல யார் நம்பிக்கையாய் இருக்கிறார்களோ, நம்பிக்கையாய் இருப்பது என்றால் என்ன? எல்லா சூழலிலும் நம்புவது. அதான் கஷ்டமான காலத்திலும் சரி, வியாதியோடு இருக்கும் பொழுதும் சரி, பலவீனத்தோடு இருக்கும் பொழுதும் சரி, பண கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் சரி, தேவனை நம்புவது. இதுதான் கர்த்தர் மேல நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை. யார் கர்த்தரை முழுமையாய் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் பழிக்குமா? அது மாத்திரமல்ல, அவர் சொல்லும்போது சொல்றாரு, இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மீதியான ஜனங்களாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அநியாயம் செய்ய மாட்டார்களாம். அவர்கள் பொய் பேசுவதில்லை. அவருடைய வாயில என்ன இருக்காதான்? பொய் இருக்காது. வஞ்சக நாவும் அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. வஞ்சகமும் அவங்களுடைய நாவில் இருக்காதான். அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். அடுத்த வசனம் 14வது வசனத்தில் வாசிக்கிறேன். செப்பனியாவினுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு மீதமான இஸ்ரவேலர்களாகிய நம்மை பார்த்து தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்னென்றால், சீயோன் குமாரத்தியே, இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்றார், கெம்பீரித்து பாடு. நீ ஏன் பயப்படணும்? நீ ஏன் கவலைப்படணும்? சந்தோஷமாய் பாடு. இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள், மகிழ்ந்து அவருக்கு என்ன செய்ய? துதித்து பாடுங்கள். எருசலேமின் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. முழு மனசோடு நீ என்ன செய்ய? சந்தோஷமாய் நீ களிகூறு. ஏன் தெரியுமா? அடுத்ததுதான் அந்த வாக்குத்தத்தம் வருகிறது. 15வது வசனம் அவர் சொல்றாரு, கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி, உன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் அவர் அகற்ற போவதனால நீ என்ன செய்ய? கம்பீரித்து பாடு. நீ ஏன் சோகமா இருக்கணும்? நீ ஏன் கவலையா இருக்கணும்? நீ ஏன் தனிமையில் இருக்க வேண்டும்? ஏனென்றால் உன் அக்கினிகள், உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர் அகற்றுகிறார். உன் சத்துருக்களை அவர் விலக்கினதுனால
நீ என்ன செய்யா, முழு இருதயத்தோடு நீ மகிழ்ந்திரு. அவர் நம்முடைய சத்துருவை விளக்கினார். அதனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. இஸ்ரவேலின் ராஜா நம்முடைய நடுவில் இருக்கிறதுனால நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்தலாம். அதோடு முடிக்கிறதில்லை. அவர் சொல்றாரு, இனி தீங்கை நீ என்ன செய்ய மாட்டாய், காண மாட்டாய். என்ன ஒரு ஆசீர்வாதம் இல்லை! இன்னைக்கு நீங்களும் நானும் அவருக்கு பிரியமான குமாரத்தியாக, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, அவருக்கு பிரியமான மீதமான ஜனங்களாய், அவருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது கர்த்தர் எந்த தீங்கையும் நமக்கு அனுமதிக்காதபடிக்கு தீங்கை காணாதவர்களாய் காணப்படுவோம். எனவே இந்த வாக்குத்தத்தத்தோடு இந்த மாதத்தை துவங்குவோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய நடுவில் இருந்து எல்லா கஷ்டத்தையும் எடுத்து போட்டு எந்த தீங்கையும் காணாதபடிக்கு இந்த மாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கடந்த 5 மாதமும் கர்த்தர் எங்களை அற்புதமாய் வழி நடத்தினிருக்காய் நன்றி. இந்த 6ஆம் மாதத்தினுடைய முதல் தேதியிலே உடைய சமூகத்தில் வர கிருபை கொடுத்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதத்தில் கர்த்ததாமே எங்களுக்கு முன்பாய் செல்லும் ராஜா, எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுத்திருக்காய் நன்றி. ஆம் ராஜா, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார். நாங்கள் எதை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை சுவாமி. எங்களுடைய அத்தனை அக்னிகளையும் அவர் எடுத்து போடுவார். எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை சத்துருக்களையும் அவர் நீக்குவார். எங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்ற ஒரு நிச்சயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இந்த நாளில் இந்த காணொளியை காணக்கூடிய பிள்ளைகளை உடைய கரத்தில் வைக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதி ராஜா. அவங்களுடைய எல்லா வியாதியிலிருந்து விடுதலை தாரும், எல்லா பண கஷ்டத்திலிருந்து விடுதலை தாரும். அவங்களுடைய ஒவ்வொரு நாள் தேவையும் சந்தித்தருவோம். அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். அவங்களுடைய பிள்ளைகள், மருமக்கமார்கள், பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதி ராஜா. கர்த்தாவே, அவர்கள் நினைத்த நல்ல காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்கும்படியாய் நீர் கிருபை செய்யப்பா. இந்த மாதம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான, மனமகிழ்ச்சியான, சந்தோஷமான மாதமாய் இருப்பதாக ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.